தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். படிச்சா மக்களை நேரடியாக சந்திக்கிறது தான் பிடிச்சது, அப்போலேருந்தே பிடிச்சது அதுதான். இப்போ திராவிடத்துக்கும் மருத்துவத்துக்குமே நிறைய சம்பந்தம் இருக்குது, தனியாக பிரித்து பார்க்க முடியாது. ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான். சமூகத்தை சரி பண்ணுறதும் மனிதன் நோயை சரி பண்ணுறதும் மாதிரி தான் இருக்குது. 2021 தேர்தலை விட இப்போ டபுள் மடங்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு கூடியிருக்கு, மக்களோட ஆதரவு கூடியிருக்கு. அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா பெண்களோட ஆதரவு வந்து ஃபுல்லாகவே திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதிகமாக இருக்கிறது வந்து மகளிர் உரிமை தொகை இருக்குது, விடியல் பயணம் திட்டம் இருக்குது, காலை உணவு. இது 3 வந்து ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது. ஒன்றிய அரசு நம்ம கொடுக்குற பெரிய நெருக்கடி என்னன்னா நிதி நெருக்கடி தான். நம்மளுக்கு வர வேண்டிய காசு வந்துட்டாலே போதும், நம்மளுக்கு வர வேண்டியது வந்தாலே போதும், அந்த நிதியை கூட ஒதுக்காமல் இருக்காங்க. அப்படின்னும் போது நம்மளால் மற்ற அவ்வளோ நிதி நெருக்கடியிலையுமே நம்ம இவ்வளோ திட்டங்கள் செயல்படுத்திகிட்டு இருக்காங்க. 8000 ரூபாய்க்கு கூப்பன், அந்த கூப்பன் வந்து மக்கள் மத்தியில் பெரிய லெவலில் ரீச் ஆகிருக்கு. வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜு வேணாம், வாஷிங் மிஷின் வாங்கிக்கோ, இல்லை வேறு ஏதாவது இண்டக்ஷன் ஸ்டவ் வேணாலும் வாங்கிக்கோ, மைக்ரோவேவ் ஓவன், இதுமாதிரி உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ வாங்கிக்கோ, உனக்கு எந்த கடையில் பிடிக்குமோ வாங்கிக்கோ, உனக்கு எந்த பிராண்டு பிடிக்குமோ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு அண்ணனை நான் தரேன், உனக்கு பிடிச்சதை போய் வாங்கிக்கோ, யாரும் இதை கேள்வி கேட்கவும் முடியாது, நீங்கள் வாங்க போகிறது யாரும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காரு. அதில் வந்து பெரும் அளவில் ஆதரவு இருக்குது. பல ஆண்டு காலமாக என்னுடைய நிழலா பணியாற்றி வரக்கூடிய இணை அமைப்பு செயலாளர் அன்பகம் கலையினுடைய மகன்தான் கலை கதிரவன். அப்பாவுக்கும் தலைவருக்குமான ரொம்ப நெகிழ்ச்சியான சம்பவம்னு நீங்க பார்த்தது சொல்லாமான்னு தெரியல, ஆனால் சொல்கிறேன். நான் இது வரைக்கும் நான் எங்கேயுமே ஷேர் பண்ணது கிடையாது. அன்றைக்கே முடிவு பண்ணிட்டேன், நம்ம என்ன ஆனாலும் இந்த தலைவர் கீழே தான் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு பாசமான தலைவர் வந்து யாருக்கு கிடைப்பார்? வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக தென்காசி சட்டப்பேரவை தொகுதிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடுகின்ற திமுகவினுடைய மருத்துவரணி துணை செயலாளர் மருத்துவர் கலை கதிரவன் அவர்களிடம்தான் நாம் பேசவிருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். தென்காசி களத்தில் முதலையாக வேட்பாளராக களமிறங்குறீங்க. அப்பா வந்து தேர்தல் அரசியலுக்குள்ளே வரல, நீங்கள் முதல் முறையாக களத்துக்கு வந்திருக்கீங்க. எப்படி உணர்றீங்க ஃபீல்டில்? மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. தலைவர் அவர்கள் வந்து ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்துருக்காரு. தொடர்ச்சியாக தலைவர் அவர்கள் எந்த பொறுப்பு கொடுத்தாலும் அதை செய்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். இது வந்து ஒரு முக்கியமான பொறுப்பு ஒன்று கொடுத்துருக்காரு. தென்காசி தொகுதி அப்படின்றது வந்து, தென்காசின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாட்டில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்குது. குற்றாலம் இங்கே தான் இருக்குது, காசி விஸ்வநாதர் கோயில் இங்கே இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து ஒரு முக்கியமான ஒரு சுற்றுலா தலமாக இருக்க ஒரு தென்காசி, அது ஒரு முக்கியமான ஒரு தொகுதியை வந்து பொறுப்பாக கொடுத்துருக்கிறது வந்து மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களுக்கு தலைவரோட எந்த அளவுக்கு, ஏன்னா அப்பா வந்து தலைவரோட ரொம்ப நெருக்கமாக பயணித்தவர். கடந்த 40 ஆண்டு காலமாக அறிவாலயத்தில் இருக்கட்டும் அல்லது அன்பகத்திலையா இருக்கட்டும், அவர் தான் தலைவருக்கு முழுமையாக உடனே ட்ராவல் பண்ணவர். நீங்கள் அப்போது அவரை சந்திச்சிருக்கீங்களா, பேசியிருக்கீங்களா? உங்களுக்கும் தலைவருக்குமான நெருக்கம்? தலைவர் வந்து ரொம்ப பாசமான தலைவர். உண்மையாக சொல்லப்போனால் குடும்பத்து மேலேயே எல்லார் மேலேயும் ரொம்ப அக்கறை கொண்ட தலைவர். எங்கள் ஃபேமிலியில் எல்லார் மேலேயும் பாசமாக இருப்பார். சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கிறது, தலைவரோட பிறந்தநாள் எந்த பிறந்தநாள் வந்தால் தலைவரை போய் பார்த்துருவோம். அது குழந்தையிலேருந்து எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து பிறந்தநாள், அவர் பிறந்தநாளாக இருந்தாலும் சரி, பொங்கலாக இருந்தாலும் சரி, அவரை போய் பார்த்துட்டு அதுக்கு தான் எங்களுக்கு அடுத்த வேலையாக இருக்கிற மாதிரி இருக்கும். தொடர்ச்சி அவரை பார்த்துட்டு இருக்கிறது. ரொம்ப அன்பான தலைவர். எப்போ போனாலும் அன்பாக பேசுகிறது, எப்போ போனாலும் விசாரிப்பார், எப்படி படிக்கிற, என்ன பண்ணுற, என்ன எப்படி இருக்க, நல்லா இருக்கீங்களா, என்ன நம்ம ஸ்கூல் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா படிக்கிறியான்னு கேட்பார். எப்போ போனாலும் நல்லா படின்னு சொல்லுவார், அறிவுரை கொடுப்பாங்க. தொடர்ச்சி அது மாதிரி இருப்பாங்க. எந்த ஒரு இதுனாலும் நம்மக்கிட்ட கேட்குறது. ஓகே, அப்பாவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எங்களுக்கு அப்பாவை பற்றி பார்த்தோன்னே டக்குன்னு தெரிஞ்சது, அறிவாலயத்துக்கு போனாருன்னா அவர் தனியாக தெரிவார். யாரும் போய் அன்பகம் கலைன்னு ஒருத்தரை தேடணும்னு அவசியம் இல்லை, அவர் சட்டையை வச்சே அவரை கண்டுபிடிச்சிடலாம். அந்தளவுக்கு அவர் வந்து எப்பவுமே அறிவாலயத்திலிருந்து தலைவருக்கு எல்லா வேலைகளையும் செய்து கொண்டே இருப்பார். மாநில இணை அமைப்பு செயலாளராக அவர் வந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார். அப்பாவுடைய கட்சி டிராவலை எப்படி பார்க்குறீங்க? இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலமாகவே தலைவர் கூடவே இருக்கார். இப்போ ஆரம்ப காலத்துலேருந்தே இருக்காரு. அப்போத்துலேருந்து அவருக்கு தெரிஞ்சது எல்லாமே தலைவர் தான், ஃபஸ்ட்டு தலைவர் தான். அதுக்கப்புறம் தான் நம்ம குடும்பம் அப்படின்ற அளவுக்கு தலைவர் மேலே ரொம்ப பாசம் கொண்டவர். தலைவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்றத கொண்டு
அவருக்கு வந்து தெரிஞ்சு வச்சுருப்பார். எது நம்ம தலைவரை பார்க்க போகிறோம் அப்படின்னாலுமே தலைவரோட மைண்ட் செட்டப் எப்படி இருக்கும் அப்படின்றத முதற்கொண்டு தெரிஞ்சு வச்சு நம்மகிட்ட சொல்கிறார், இப்படி இருந்துக்கோ அங்கே போய்க்கோ அப்படின்ற அளவுக்கு சொல்லுவார். தலைவர் மேலே வந்து ரொம்ப பற்று கொண்டவர். அதேமாதிரி கழகத்து மேலேயும் நிறைய பற்று கொண்டு தொடர்ந்து கழக பணிகள் செய்கிறது எல்லாமே இளைஞரணி ஆரம்பித்த காலத்துலேருந்தே கூட இருக்காங்க. ஸோ அதனால் அந்த அப்போ இருந்த அரசியல் உங்களுக்கு தெரியும். அப்போ இருந்த அரசியல் கொஞ்சம் இப்போ இருக்கிற மாதிரி கிடையாது. அப்போ இருந்த அரசியல் டிஃப்ரெண்ட். எல்லாமே வந்து நேரடியாக நம்ம போய் பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போலாம் வந்து நம்மளுக்கு ஃபோன் வந்துருச்சு, டிஜிட்டல் மீடியா வந்துருச்சு. அப்போலாம் வந்து எல்லாமே நேரடியாக பார்க்குற மாதிரி இருந்தனால இருந்து அப்போவும் அரசியல் தலைவரோட தொடர்ந்து பண்ணிட்டார். அப்பாவுக்கும் தலைவருக்குமான ரொம்ப நெகிழ்ச்சியான சம்பவம்னு நீங்கள் பார்த்தது ஏதாவது? சொல்லாமான்னு தெரியல, ஆனால் சொல்கிறேன் நான். என்ன இதில் வந்து எனக்கு வந்து ரொம்ப தலைவர் மேலே வந்து அளவு கடந்த பாசம் எதில் வந்தது அப்படின்னா, ஒரு வாட்டி அப்பாவுக்கு வந்து நான் இப்போ 3rd இயர் படிச்சுட்ருக்கேன். இது வரைக்கும் நான் எங்கேயுமே ஷேர் பண்ணது கிடையாது. 3rd இயர் படிச்சுட்ருக்கேன். 3rd இயர் படிச்சுட்டு நீங்கள் கேட்குறாலும் சொல்கிறேன். 3rd இயர் படிச்சுட்ருக்கேன். அப்போது அப்பாவுக்கு வந்து த்ரோட்டில் ஒரு பயாப்சி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. த்ரோட்டில் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன ஆப்சஸ் மாதிரி இருக்குது, ஸோ பயாப்சி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. காலையில் ராமச்சந்திராவில் தான் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து தலைவர் வந்து துணை முதல்வர். காலைல வந்து 8 மணிக்கு சர்ஜரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் யூஸ்வலாக அப்போ தான் வந்திருந்தேன். நான் ஊர்லேருந்து வந்து சிதம்பரத்தில் பிரச்சனை ஊர்லேருந்து வந்திருந்தேன். காலைல 8 மணிக்கு சர்ஜரி அப்படின்றதால நான் ஒரு 7 மணிக்கு போயிட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால 7 மணிக்கு நான் போயிட்டேன். 7 மணிக்கு போனால் சர்ஜரி காலைல 6 மணிக்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. 6 மணிக்கு ஃபஸ்ட்டு இதுவாக எடுத்துட்டாங்க. 7 மணிக்கெலாம் முடிஞ்சிச்சு, வந்துட்டாங்க அப்பா ரெடியாக வெளில வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அப்புறம் ஓட்டிக்கு வெளியில் நின்றுட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து ஒரு மாஸ்க் போட்டுட்டு கேப் போட்டுட்டு அந்த ஏப்ரன்லாம் போட்டுட்டு ஒருத்தர் வெளில வராரு. வெளில வந்தோடனே நானும் சரி ஏதோ டாக்டர் தான் போகிறேன்னொடனே அம்மாகிட்ட சொன்னேன், ஒன்றும் பயப்படாதீங்கம்மா, எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு, நான் பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வாய்ஸ் கேட்டு மாஸ்க் கட்டுறேன். அப்போ தான் எனக்கு தெரியும் அது தலைவர் அவருக்கு. அன்றைக்கி காலையில் வந்து நம்மளுக்கு வந்து சட்டசபை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 8 மணிக்கு வச்சுருந்த கேஸை இன்னொரு டாக்டர் கொஞ்சம் சீக்கிரமாக வர சொல்லி காலைல 6 மணிக்கே பண்ணிவிட்டு சர்ஜரி முடிஞ்சோடனே ஓடி ரூம்லேயே போய் பார்த்துட்டு அப்பா கிட்ட பேசிட்டு வந்து பையனையும் ஒய்ஃபையும் கூட உள்ள அவருக்கு எப்படி ஒரு டாக்டருக்கு வந்து ஏப்ரான் கொடுத்து மாஸ்க் கொடுத்து கேப் கொடுத்து உள்ளே அனுப்பாங்களோ அந்த மாதிரி போட்டுட்டு உள்ளேருந்து பார்த்துட்டு வெளியில் வராரு தலைவர். ஓகே, அன்றைக்கே முடிவு பண்ணிட்டேன், நம்ம என்ன ஆனாலும் இந்த தலைவர் கீழே தான் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு பாசமான தலைவர் வந்து யாருக்கு கிடைப்பா? இப்போ அதுமாரி அப்பா ஒரு நாள் 2 நாள் பேசினாலும் தலைவர் அவர்கள் உடனே வீட்டுக்கு ஃபோன் அடிச்சுடுவார். எங்கேயா வெளில போயிருப்பார், சில டைம் கான்டாக்ட் பண்ண முடியலன்னா உடனே ஃபோன் அடித்து இது பண்ணுறாரு. அந்த மாதிரி ரொம்ப அதெல்லாம் ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு கோவிட்ல பிபி கிட் போட்டு போறதுக்குலாம் பல வருஷங்களுக்கு முன்னாடி எல்லா டீட்டெயிலும் தெரியும். அவருக்கு தெரியாத விஷயமே இருக்காது சார். மருத்துவத்தில் என்னென்ன கேட்கணுமோ, பிபி எவ்வளோ இருக்குது, யூரின் அவுட்புட் எவ்வளோ வருது, இன்டேக் எவ்வளோ, எப்படி ஒரு டாக்டர் கேட்பாங்களோ அந்த அளவுக்கு கேட்பார் சார். ஒரு மெடிசன் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இன்ட்ரெஸ்டடாக எப்படின்னு என்னன்னு தெரியல. ஆனால் வந்து மெடிசன் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் ஒரு டாக்டர்ஸ் பேசிக்காக என்னென்னலாம் கேட்பாங்களோ, ஒரு பேஷண்ட்டை பார்த்தா என்னென்னலாம் தேவைப்படும்னு கேட்பாங்களோ அது எல்லாமே கேட்பார். அதெல்லாம் இருந்ததுனால தான் அவரால் அந்த கொரோனா வார்டுக்குள்ள. அதுக்கப்புறம் மருத்துவர் அவங்களுடைய ட்ராவல் எப்படி இருக்குது? 2014 முடித்தேன். முடிச்சுட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக தொடர்ச்சியாக ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். இப்போ கடைசியாக இருக்கிற வரைக்குமே ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். நம்மளுக்கு காலைல 8லேருந்து 2 மணி வரைக்கும் டியூட்டி இருக்கும். அந்த டியூட்டியை போய் கரெக்டாக பார்க்குறது, அந்த ஒர்க் பண்ணுறது, ஐசியூ பார்க்குறது, தொடர்ச்சியாக மக்களை நேரடியாக சந்திக்கிறது தான் எனக்கு பிடிச்சது. அப்போலேருந்தே பிடிச்சது அதுதான். மக்களை வந்து நேரடியாக போய் சந்தித்து பார்த்து பேசுறது. மருத்துவத்துலேயும் அதே மாதிரி செஞ்சுட்டு. மருத்துவர் அணியில் துணை செயலாளராக இருந்திருக்கீங்க. மருத்துவர் அணியில் உங்களுடைய ட்ராவல்? மருத்துவர் அணி அப்படின்றது வந்து ஒரு 2 ஆண்டுக்கு முன்னாடி வந்து நம்ம மருத்துவ அணி அப்படின்னு சொல்லி மாற்றிட்டோம். மருத்துவ அணினா உள்கட்டமைப்பு, அதாவது மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கவங்க எல்லாருமே, ஃபார்மசிஸ்ட்டாக இருந்தாலும் சரி, நர்சிங்காக இருந்தாலும் சரி. ஸோ நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் மருத்துவத்துக்கும் நிறையா திராவிடத்துக்கும் மருத்துவத்துக்குமே நிறைய சம்பந்தம் இருக்குது. தனியாக பிரித்து பார்க்க முடியாது. ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான். சமூகத்தை சரி பண்ணுறதும் மனிதன் நோயை சரி பண்ணுறது மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் மருத்துவ அணி பொறுப்பேற்றதுலேருந்து நம்ம முகாம் போடுறது, இரத்த தான முகாம் போடுறது, அதுக்கப்புறம் மருத்துவ அணி சார்பாக வந்து நிறையா பொருட்கள் வாங்கணும். இந்த பிஹெச்சி அங்கெல்லாம் வந்து நம்ம மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தேவைப்பட்டிருந்தது. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் நிறைய இடத்துல நம்ம கொடுத்தோம். ஓகே, இங்கே தென்காசியில் வேட்பாளராக வர்றதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் தேர்தல் பார்வையாளராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இந்த தேர்தல் பார்வையாளர் அப்படின்றது வந்து பெரும்பாலும் நிறைய கட்சிகளில் அது யாருக்குமே அப்படி ஒரு பொறுப்பு இருக்கிறதே தெரியாது. ஆனால் திமுகவில் கிட்டத்தட்ட 2 வருஷம் வந்து
அது ஒரு தலைவலி பிடிச்சி யார்கிட்ட கேட்டாலும் எப்பா தொகுதி வேலை இருக்குப்பா, தொகுதி வேலை இருக்குப்பான்னு புலம்புற அளவுக்கு அப்படி ஒரு ஹெக்டிக்கான வேலையா அந்த வேலை இருக்கும். தொகுதி பார்வையாளரா என்ன வேலை பண்ணிட்டு இருந்தீங்க? தொகுதி பார்வைன்றது ஒரு தொலைநோக்கு பார்வையில் கொண்டு வந்த ஒரு பொறுப்பு தான் அது. 2024 தேர்தல் முடிஞ்ச உடனே, அதுக்கு 2024 தேர்தல் வந்து 1000 விளக்கு தொகுதி பார்வையாளராக இருந்தேன். ஓகே. 1000 விளக்கு அது முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் தான் தென்காசிக்கு தலைவர் அவர்கள் என்னை இங்கே நியமித்தார். தொகுதி பார்வையாளரோட பொறுப்பு என்ன அப்படி இருக்குன்னா, நம்ம வந்து கட்சியோட கட்டமைப்பை வந்து அதில் எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கா, எப்படி இருக்குது அப்படின்றது வந்து கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்குறது. இப்போது உதாரணத்துக்கு நம்ம தென்காசி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, கழகத்தோட ஒன்றியம் பார்த்திங்கன்னா 6 ஒன்றியம் இருக்குது. ஓகே. நகரம் 2 நகரம் இருக்குது. அதேமாதிரி பேரூராட்சி வந்து 4 பேரூராட்சி இருக்குது. இதை நீங்கள் கிளை வாரியாக எடுத்துக்கிட்டீங்க, ஊராட்சி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு ஒன்றியத்துலேயும் 15 ஊராட்சிலேருந்து 8 ஊராட்சி அந்த மாதிரி ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும் மாறுது. மொத்தம் கிளைகள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 73 கிளைகள் இருக்குது. 373 கிளைகள் இருக்குது. கழக கிளைகள் வந்து 373 கிளைகள் இருக்குது. அவ்வளவு வார்டு கிளையும் வார்டு துணை செயலாளர் எல்லாரும் இருப்பாங்க. ஆமாம், கிளை செயலாளர், வார்டு செயலாளர் இருப்பாங்க. கிளையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிளையிலையும் வந்து 5 பேர் இருப்பாங்க. 3 துணை செயலாளர் போடுவாங்க, 2 பிரதிநிதி போட்டிருப்பாங்க. அதில் வந்து மகளிரை வந்து கண்டிப்பாக ஒருத்தரை போட்டிருப்போம். மகளிருக்கு ஒருத்தரை கொடுத்துருப்போம். ஒரு கிளைன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே 10 பேராவது இருப்பாங்க நிர்வாகிகள்னு பார்த்தா. இதுதான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து இன்னும் பலப்படுத்துறது வந்து இந்த கட்டமைப்பு தான். ஓகே. அது மட்டும் இல்லாமல் தேர்தலுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா BLA 2 அப்படின்னு சொல்லி போடுவோம். பூத் கமிட்டி அமைப்போம். தேர்தல் பொறுப்பாளருக்கு அதுதான் நம்ம வேலையை, பூத் கமிட்டி அமைக்கிறது. BLA 2 அப்படின்னா ஒரு பாகத்துக்கு ஒரு ஆள் BLA 2வாக நம்ம நியமிச்சிருவோம். BLC அப்படின்னு போடுவோம், பூத் லெவல் கமிட்டி அப்படின்னு போடுறது வந்து 100 வாக்காளர் இருந்தாங்கன்னா 100 வாக்காளருக்கு ஒரு ஆளை போட்டுருவோம், ஒரு ஆள் இன்சார்ஜ். அவங்க வந்து ஃபுல்லாக அந்த 100 ஆளுங்களை தான் எலெக்ஷன் டைம் வரைக்கும் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. அதான் பூத் கமிட்டி. இப்போ வந்து கொஞ்சம் எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆகிடுச்சு அப்படின்னோடனே நாங்கள் BDA அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு பொறுப்பு. அதாவது எதுவாக இருந்தாலும் அப்பப்போ காலத்துக்கு தகுந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். BDA அப்படின்னு சொல்லி பூத் டிஜிட்டல் ஏஜென்ட்னு சொல்லி அவங்களோட பொறுப்பு வந்து சமூக வலைத்தளத்தை பார்த்துக்கிறது. பூத் லெவலில் என்னென்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி சமூக வலைத்தளத்தில் பார்த்து பதிவு போடுறது. ஸோ இது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாகம்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலே நிர்வாகிகளே ஒரு 25 பேர்லேருந்து 50 பேர்கிட்ட நிர்வாகிகள் மட்டுமே இருப்பாங்க. 300லேருந்து 500 ஓட்டு கொண்ட ஒரு பூத்தில் 50 பேர்கிட்ட 50 பேர் நிர்வாகிகளே இருப்பாங்க. தேர்தல் பார்வையாளராக உங்களுக்கு இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகளோடையும் ஒரு அறிமுகம் இருக்கும். வேட்பாளராக களம் இறங்கினதற்கு பிறகு களத்துக்கு வந்த உடனே நீங்கள் உணர்ந்தது என்ன? எப்படி இருக்குது ஃபீல்டு? வேட்பாளராக வந்து அப்புறம் நிர்வாகிகளை தொடர்ந்து சந்திச்சுட்டு தான் இருக்கோம். ஆனால் என்ன அப்படின்னா, முன்னாடி இருந்த மாதிரி இப்போ இந்த டைம் வந்து கொஞ்சம் ஹெக்டிக்கான பீரியடாக இருக்குது. போயிட்டு எப்போ போனால் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்தா நைட்டு 10 மணி வரைக்கும் ஃபுல்லாக பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்கோம். நிர்வாகிகள் எல்லாருமே வந்து மகிழ்ச்சியாகவும் இருக்காங்க. நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தலைவர் அவர்கள் யாரை வேட்பாளராக சொல்கிறாங்களோ அவங்க வேட்பாளர் வெற்றி பெற வைக்கிறதுக்கு தான் எல்லாருமே உழைப்பாங்க. அந்த மாதிரி எல்லோரும் முழு ஒத்துழைப்போட எல்லாரோட ஃபோக்கஸும் இப்போ வந்து வெற்றியை வந்து பெருவாரியான வெற்றி அடையணும், அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓடிட்டுருக்காங்க. ஓகே. ஆனால் நீங்கள் வந்து வெளியூருக்காரரு, உள்ளூர்ல இருந்து ரொம்ப அந்நியப்பட்டவர் நீங்கள் அப்படின்ற ஒரு பிரச்சாரம் இருக்குது, அதை எப்படி பார்க்குறீங்க? நான் வந்து தேர்தல் பார்வையாளராக இங்கே வந்தப்போ அறிமுக கூட்டம் இருந்தது. அறிமுக கூட்டத்தில் சொன்னது தான் இப்போவும் நான் சொல்கிறேன். அவங்க வந்து அறிமுக கூட்டத்தில் நான் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, பிழைக்கிறதுக்காக வெளியூர் போவாங்க, வாழ்றணும் அப்படின்னு நினச்சா சொந்த ஊருக்கு தான் வருவாங்க. அதுமாரி எனக்கு வாழணும்னு தோணி நான் சொந்த ஊருக்கு வந்திருக்கேன், அதனால் இங்கே தான் இருக்க போகிறேன். பூர்வீகம் தென்காசி தான் சார். நான் வந்து தென்காசி இந்த சுப்பையாபுரம் சொல்லி கடையாளொட்டி பக்கத்தில் சுப்பையாபுரம், சுரண்டைக்கும் கடையாளொட்டிக்கும் நடுவில் இருக்குது. ஓகே. சுப்பையாபுரம் அந்த ஊர் தான். தாத்தா பிறந்தது, அப்பா பிறந்தது எல்லாமே அங்கே தான். நான் படித்தது சென்னையில், மெடிசன் முடித்தது வந்து சிதம்பரம். ஓகே. ஸோ இது மாதிரி இருந்தது. ஒர்க் பண்ணுறது சென்னையில் ஒர்க் பண்ணியிருக்கேன், கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இது மாதிரி பல இடத்துல நான் கொஞ்சம் மாற்றி ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் நம்ம சொந்த ஊர் வெளியூர்காரன்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் இங்கேருந்து அதர் கண்ட்ரிஸ் கூட போகிறாங்க, அதனால் அவங்க வந்து அதர் கண்ட்ரின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. அந்த மாதிரி தான் இங்கே இருக்கவங்க அப்படி ஏதாவது ஒரு அவதூறு பரப்பணும் அப்படின்னு சொல்லி பார்ப்பேன். ஆனால் மக்கள் மத்தியில் அது எடுப்படலை. ஓகே. மக்கள்கிட்ட அது போய் பெருசாக சென்றடையாதனால திரும்ப அவங்க சில பேர் அது பொய்யே திரும்ப சொன்னால் அது உண்மையாயிடும்ன்ற மாதிரி திரும்ப அது பண்ணிட்டு. இந்த தொகுதியில் காங்கிரஸ் 8 தடவை ஜெயிச்சிருக்கு. கடைசி முறையும் காங்கிரஸ் தான் ஜெயிச்சிருந்தது. ஆனால் லாஸ்ட் டைம் வந்து ரொம்ப க்ளோஸ் கண்டெஸ்ட்டாக கிட்டத்தட்ட ஒரு 370 வாக்குகளில் தான்
காங்கிரஸ் வேட்பாளருடைய வெற்றி தீர்மானமாகுது. இந்த முறை நேரடியாக திமுகவா களமிறங்கி இருக்கீங்க. களத்தில் அதிமுகன்றது வந்து ரொம்ப வலுவாக இருப்பதா எடப்பாடி பழனிசாமியினுடைய பிரச்சாரம். அது மூலமாக அவர் சொல்றது என்ன அப்படின்னா, அதிமுக தான் களத்தில் பலமாக இருக்கிறது. ஒரு பெரிய க்ரௌடையும் அவரால் ஆர்கனைஸ் பண்ணி காட்ட முடியுது. இதை எப்படி பார்க்குறீங்க? களத்துலன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக எங்கேயுமே இல்லை. எந்த இடத்துலையுமே வந்து திமுகவோட தலைவர் அவர்கள் செய்த சாதனைகள், இப்போ கடந்த 5 ஆண்டுகளாக அவர் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாமே பார்க்கும்போது முன்னாடி இருந்த 2021 தேர்தலை விட இப்போ டபுள் மடங்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு கூடியிருக்கு. மக்களோட ஆதரவு கூடியிருக்கு. அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா பெண்களோட ஆதரவு வந்து ஃபுல்லாகவே திராவிட முன்னேற்ற கழகம் தான். நம்ம வந்து எங்கே நம்ம பிரச்சாரத்துக்கு போகிறோம் பார்த்தோன்னா மக்கள் முகத்துலேருந்து ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் தெரியுது. போன தேர்தலில் வந்து அதுக்கு முன்னாடி 10 ஆண்டு காலம் அதிமுக இருந்தது. அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு விடியல் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு ஏக்கம் மக்கள் முகத்தில் தெரியுது. இப்போ போய் பார்க்கும்போது மக்கள் முகத்தில் வந்து ஒரு மகிழ்ச்சி தெரியுது. இந்த ஆட்சி தொடர வேண்டும் அப்படின்ற வந்து ஒரு மக்கள் போகிற இடம்லாம் மக்களோட கோரிக்கை தான் இருக்கும். நீங்கள் தான் வருவீங்க, திரும்ப வந்து தலைவர் தான் வருவார், தலைவர் தான் வந்து திரும்ப முதல்வர் ஆவார் அப்படின்ற அளவுக்கு மக்களோட ஆதரவு வந்து போன வாட்டியோட இப்போ டபுள் மடங்கு பெருகியிருக்கு. அதனால் வந்து போன வாட்டியோட இந்த வாட்டி அதிக வாக்குகள் பெற்று வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. களத்தில் அதிகமாக ரீச் ஆன மக்கள் நல திட்டம் அப்படின்னா எதை பார்க்க முடியுது? ஏன்னா பல திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு கடந்த 5 ஆண்டுகளில். அதில் எது களத்தில் அதிகமாக பிரதிபலிக்குது? அதிகமாக இருக்கிறது வந்து மகளிர் உரிமை தொகை இருக்குது, விடியல் பயணம் திட்டம் இருக்குது, காலை உணவு, அந்த கலைஞரின் காலை உணவு அந்த திட்டம், இது 3 வந்து ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது. ஒன்று எஜுகேஷனு, இன்னொன்று வந்து மகளிருக்கான முன்னேற்றத்துக்கானது ஒன்று 3மே இருக்கிறதுனால இது 3 வந்து ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது. போகிற இடம் எல்லாமே மகிழ்ச்சியாக சொல்கிறது அது 3மே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா திட்டமும் கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்குது. இது 3 வந்து என்னென்னா வளர்ச்சி பாதையை நோக்கி போகிறதுக்கான ஒரு முதல் படிக்கட்டாகவே இருக்கிறதுனால எல்லாரும் அது ஹைலைட்டாக சொல்லுவாங்க. விடியல் பயணத்தில் ஒரு பக்கம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் தென்காசியில் வந்து தென்காசி குற்றாலத்தில் ஷேர் ஆட்டோக்கள் ரொம்ப அதிகம். யார் வந்து டூரிஸ்ட் வந்தாலும் வந்து வந்து ஷேர் ஆட்டோ தான் கண்ணு முன்னாடி நிற்கும். ஆனால் ஷேர் ஆட்டோக்களில் வந்து இப்போ வந்து விடியல் பயணத்தினால எங்கள் வாழ்க்கை பாதிச்சிருச்சுன்ற ஒரு குரலை பார்க்க முடியுது. அதை எப்படி எதிர்கொள்வீங்க? ஷேர் ஆட்டோ அவங்களோட கோரிக்கையை வந்து தனியாக ரெகுலைஸ் பண்ணணும், விலையை வந்து ரெகுலைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கு. தலைவர் அவர்கள் எப்படியும் வந்தாருன்னா நம்ம திராவிட மாடலை பற்றி எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்றதான் நம்மளோட இது. அதனால் அவங்களையும் வந்து கை விட மாட்டாங்க. அவங்களுக்கானது என்ன இருக்கோ பண்ணலாம். இது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா குற்றாலம், தென்காசி பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சுற்றுலாத்தலத்துக்கு வந்து மற்ற இடத்துல விடுற மாதிரி பஸ்ஸு நம்மளால் விட முடியாது. எப்படி இருந்தாலும் பஸ்ஸோட இது கரெக்டாக இருந்தாலும் எக்ஸ்ட்ராவாக ஆளுங்க வரும்போது அவங்க ஷேர் ஆட்டோவை யூஸ் பண்ணி தான் ஆக போகிறாங்க. ஸோ அதனால் பெரிய அளவுக்கு அவங்களுக்கு பாதிப்பும் இருக்காது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்களோட விலை நிர்ணயம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு ஃபிக்ஸட் ப்ரைஸ் நம்ம அவங்களுக்குன்னு வைக்கிறதா இருந்தாலும் வச்சிடலாம் நம்ம. ஏன்னா நிறையா சுற்றுலாத்தலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஆட்டோனா இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸட் ப்ரைஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்கக்கிட்ட அவங்க கோரிக்கை தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம அந்த கோரிக்கை கூட நிறைவேற்றி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு. இந்த சுற்றுலாத்தலம் அப்படின்றது வந்து குற்றாலத்தில் எந்த அளவுக்கு பாசிட்டிவாக அந்த அளவுக்கு நெகட்டிவான இம்பேக்டும் கூட பார்க்க முடியும். சீசன் டயத்தில் வந்து பயங்கர பிக்கப் இருக்கும். ஆனால் சீசன் இல்லாத டயத்தில் மறுபடியும் எல்லாரும் அவங்களுடைய விவசாயத்துக்கு தான் போக வேண்டியது இருக்குது. இங்கே இந்த விவசாய பொருட்கள் உற்பத்தி, அதை சந்தைப்படுத்துறது அல்லது கொள்முதல், இந்த விவகாரங்களில் களத்தில் திமுக என்ன மாற்றங்களை செய்யும்? நிறைய இடத்துல சொல்கிறதே அதுதான். குற்றாலத்தை பொறுத்த வரைக்கும் சீசன் நாள் பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதத்துலேருந்து 4 மாதம் தான் இருக்கும் சீசன். அதுக்கப்புறம் அங்கே இருக்க கடைங்களோ அவங்களோட வாழ்வாதாரம், நீங்கள் சொன்ன மாதிரி வாழ்வாதாரம் குறைவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து நம்ம அடுத்து கட்ட நடவடிக்கை எடுத்துன்னா வருஷத்தில் 12 மாதமும் இதில் வந்து குற்றாலம் சீசன் டைமாக இருக்கிற மாதிரியே பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறு என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா வந்து இப்போ இருக்கிறது வந்து ஃபால்ஸை நம்பி தான் இருக்காங்க. ஃபால்ஸில் தண்ணி இருந்துச்சுன்னா குற்றாலத்தில் கூட்டம் இருக்கும், ஃபால்ஸில் தண்ணி விடலைன்னா குற்றாலத்தில் கூட்டம் இருக்கா. அதுக்கப்புறம் அது இல்லாமல் ஃபால்ஸோ அடிப்படை இல்லாமல் வேறு ஏதாவது வசதிகள் செஞ்சு கொடுக்கணுமா, சுற்றுலாத்தலம் பார்க்குறதுக்கு ஏதாவது மக்கள் வந்து பார்க்கறதுக்கான இடம், குண்டார் டேம் இருக்குது, அதான் அந்த மாதிரி இருக்க இடத்தெல்லாம் ப்ரொமோட் பண்ணி அங்கே இன்னும் கொஞ்சம் சுற்றுலாத்தலம் மக்கள்லாம். இப்போ குண்டார் டேம் பார்த்தீங்கன்னா போகிறதுக்கான இது உங்களுக்கு ரிஸ்க்காக இருக்கும். வண்டி வந்து போனால் இதில் தான் போகணும், ஜீப்பில் தான் போகிற மாதிரி இருக்கும், ரோடு வசதிகளும் சரியாக இருக்காது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நம்ம மேம்படுத்தி கொடுத்துட்டோம் அப்படின்னா தொடர்ச்சியாக மக்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ மக்கள் வந்துகிட்டே இருந்தாங்கன்னா எப்பவும் சீசன் டைமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான முயற்சிகள்லாம் எடுக்கப்படும். முடிஞ்ச அளவு 12 மாதமும் சீசனாக இருக்கணும் அப்படின்றது தான்
ஒரு ஒரு எண்ணமாக இருக்குது. ஃபால்ஸை மட்டும் நம்பி இல்லாம இயற்கை இயற்கை சூழலை சூழல் நம்பலாம். நம்ம வேறு ஏதாவது ஈகோ பார்க் ஏதாவது கட்டுற மாதிரி இருந்தாலும் கட்டலாம். Okay. மக்கள் வந்தால் பார்க்கறதுக்கு கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்கிறதுக்கான ஒரு தளமாக அமைச்சு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் செயல்பட்டு. ஓகே, இது ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க சொன்னது. இங்க ஃபால்ஸை தாண்டி இது ஒரு பெரிய இயற்கை இயற்கை சூழல் சூழல். இங்க சுற்றி பார்க்க நிறைய இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்கே நிறைய பேருக்கு அது தெரியாது. தெரியாது. பார்டரை தாண்டி போனோம்னா அவங்க நிறைய நிறைய வர்றாங்க. பேர் வராங்க. ஆமாம். இப்போ அது ரொம்ப முக்கியமானது. இன்னொரு பக்கம் கல்வி சார்ந்து இப்போ நீங்க முதலமைச்சரை பார்க்கும்போதெல்லாம் அவர் என்ன கேட்பாருன்னு உங்கள்கிட்ட கேட்டபோது, என்ன படிக்கிற, எப்படி படிக்கிற, நல்லா படிக்கிறியான்னு தான் கேட்பாருன்னு சொன்னீங்க. கிட்டத்தட்ட அவர் எலெக்ஷன் கேம்பெயின்லையுமே அதே தான் பண்றாரு. மெட்ரோவில் போற யாரா இருந்தாலும் மெட்ரோவில் போறாரு, போகும்போது வர்றவங்கள்ட்ட என்ன படிக்கிறீங்க, எங்க படிக்கிறீங்க, நல்லா படிங்க அப்படின்றதான் சொல்றாரு. இந்த தொகுதி மக்கள்கிட்ட கல்வி சார்ந்த கோரிக்கைகளா இந்த உள்ளூருக்குள்ள தென்காசி டவுனுக்குள்ள அவங்க வந்து கல்லூரி எதிர்பார்க்குறாங்க. பாலிடெக்னிக்கோ அல்லது வந்து கலைக்கல்லூரியோ, மருத்துவக் கல்லூரி இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? மருத்துவக் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே இங்கே பக்கத்தில் ஆய்க்குடி பக்கத்தில் ஒரு இடம் பார்த்துருக்காங்க. மருத்துவக் கல்லூரி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சிகள்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ எப்படியும் அடுத்த ஆண்டுக்குள்ளே மருத்துவக் கல்லூரி கொண்டு வரதுக்கான சாத்தியக்கூறிய எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக வந்துடும். மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி தேவைப்படும். அதனால் கண்டிப்பாக மருத்துவக் கல்லூரி, அரசு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்துடுவோம். ஒரு பக்கம் நீங்கள் இந்த மாதிரி சீரியஸாக எஃபர்ட்ஸ் எடுக்கும்போது ஒன்றிய அரசாங்கம் இன்னொரு பக்கம் மெடிக்கல் சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது, ஏற்கனவே இருக்கிறதுலே ஃப்ரீஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்டர் ஒன்றை சமீபத்தில் பாஸ் பண்ணுறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? ஒன்றிய அரசை பொறுத்த வரைக்கும் அவங்க பயப்படுறதே வந்து நம்மளோட மெடிசன் ஃபீல்டை பார்த்து கொஞ்சம் பயப்படுவாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற மெடிசன் வந்து நீங்கள் பார்த்தீங்க, சென்னை உதாரணத்துக்கு சென்னையெலாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, சென்னையில் இருக்க அந்த ஒரு எம்ஆர்ஐயோட கிளாரிட்டி வந்து நீங்கள் ப்ரைவேட்டில் எங்கேயுமே அது அந்த அளவுக்கு எடுக்க முடியாது. நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அந்த அளவுக்கு மெடிசனில் பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஃபுல்லாக டெவலப் ஆகிடுச்சு. நம்ம சென்னை நம்ம மெடிசன் ஹப்பு தான், நம்மளுக்கு மெடிக்கல் ஹப்பு தான். நம்மளுக்கு எங்கேருந்து வெளியில் நாட்டில் இருந்தவங்களாம் கூட நம்மளுக்கு வராங்க. அது ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து எப்பவுமே அந்த ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கும். ஒன்றிய அரசை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆளுங்கள்லாம் படித்து பெரிய ஆளாக வராங்களே அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதனால தான் வந்து இந்த நீட்டை கொண்டு வர்றது, அது மாதிரி நம்மளை எப்படி பின்னடைய வைக்கணும் அப்படின்றதுல கொஞ்சம் இதுவாக இருந்துகிட்டே இருப்பாங்க. இந்த மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்குறதுக்கான பணிகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது, நேற்று கனிமொழி அவர்கள் இங்கே வந்து பிரச்சாரத்தை ஈடுபட்ட போது உங்களுக்கு கல்லூரி கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் அப்படின்ற வாக்குறுதியும் கொடுத்துருக்கிறாரு. அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிட முடியும்னு நம்புறீங்களா? கண்டிப்பாக நிறைவேற்றல. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இடம் பார்த்தாச்சு. நம்மளுக்கு இன்னும் வந்து நிதியை ஒதுக்கணும். நிதியை ஒதுக்கிட்டால் நம்மளுக்கு இன்னொரு பெரிய பிரச்சனை நீங்கள் சொல்கிற மாதிரி ஒன்றிய அரசு நம்மளுக்கு கொடுக்குற பெரிய நெருக்கடி என்னன்னா நிதி நெருக்கடி தான். நம்மளுக்கு வந்து எந்த ஒரு நம்ம ப்ராஜெக்ட் பண்ணோம், நம்மளுக்கு வர வேண்டிய காசு வந்துட்டாலே போதும், நம்மளுக்கு வர வேண்டியது வந்தாலே போதும். அந்த நிதியை கூட ஒதுக்காமல் இருக்காங்க. அப்படின்னும் போது நம்மளால் மற்ற அவ்வளோ நிதி நெருக்கடிலையுமே நம்ம இவ்வளோ திட்டங்கள் செயல்படுத்திட்டு இருக்காங்க. நிதி இருந்துச்சுன்னா எல்லாமே உடனே இப்போவே இவ்வளோ நேரத்துக்குள்ளே நம்ம எல்லாமே செஞ்சுருக்கலாம். ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு தான் ஒன்றிய அரசாங்கம் தடை போடுது. ஆனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ன்றது மாநில அரசு செய்ய வேண்டியது தானே. பாலங்கள் வந்து ரொம்ப தாமதமாக இருக்குது அப்படின்ற குற்றச்சாட்டு இந்த தொகுதியில் தொடர்ந்து முன்வைக்கப்படுது. தென்காசியை பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வந்து கடந்த 5 ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா நிறையா வந்திருக்கு. தென்காசி அவுட்டர் ரிங் ரோடு மெயினாக இங்கே வந்து டிராஃபிக் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அவுட்டர் ரிங் ரோடுக்கு நம்ம இது வாங்கியாச்சு. அப்புறம் எலத்தூர்லேருந்து குற்றாலம் போகிறதுக்கு ஒரு பாலம் வேலை ஒன்று நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி பாவர் சத்தத்தில் ஒரு பாலம் வேலை நடந்துகிட்ருக்கு. எல்லாமே டிலே ஆகிறதுக்கு ஒரே ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம ரயில்வேலேருந்து நமக்கு அப்ரூவல் வரல. பாலம் எல்லாமே வந்து ரயில்வே கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கனால நம்ம வந்து ஃபைனலாக வந்து ரயில்வே கிட்ட அப்ரூவல் வாங்கணும். அதோட ஹைட் எல்லாம் ஸ்ட்ரக்சரை பார்த்துட்டு அவங்க அப்ரூவல் கொடுக்கணும். அந்த அப்ரூவல் கொடுக்கறதுக்கே அவங்க 6 மாதத்துலேருந்து 8 மாதம் வரைக்கும் எடுக்கிறாங்க. அந்த அப்ரூவல் கொடுத்தக்கப்புறம் தான் நம்ம ஃபவுண்டேஷனுக்கு எடுக்க முடியும். ஃபவுண்டேஷன் எடுக்கணும்னா உங்களுக்கே தெரியும், ஒரு பில்லர் போடணுனாலே 8 மாதம், பில்லர் போட்டு நம்ம நீக்கணும்னா 8 மாதம். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க கொடுக்குற பர்மிஷன் கொடுத்தக்கப்புறம் தான் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம எம்பி அவர்கள் வந்து நம்ம பார்லிமெண்ட்டில் கூட ஒரு வாட்டி பேசுகிறாங்க, விரைந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பவர் சத்திரம் பாலத்தை அவங்க வந்து அந்த 6 மாதம் டிலே பண்ணாமல் பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க. கரெக்டாக பார்த்து செக்யூரிட்டியில் பார்த்துட்டு பர்மிஷன் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த நேரத்தில் அந்த பாலம் வந்து நிறைவடைஞ்சு பயன்பாட்டுக்கே வந்திருக்கும். இன்னும் அந்த பாலம் எப்படின்னு ஒரு 4 மாதத்தில் முடிஞ்சிடும். பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அதுதான் டெல்லி விசஸ் தமிழ்நாடுன்னு. டெல்லி விசஸ் ஆமாம். நீங்கள் எந்த இது எடுத்துட்டாலும் நான் சொன்ன மாதிரி எதில் எடுத்தாலுமே டெல்லியிலேருந்து நம்மளுக்கு வர வேண்டிய அப்ரூவல் டிலே ஆகும், இல்லைனா அங்கேருந்து வர வேண்டிய நிதி வராமல் இருக்கும். அதுதான் தலைவர் அவர்கள் டெல்லி விசஸ் தமிழ்நாடு. நம்ம டெல்லியிலேருந்து வர்ற
நிதி வரமாட்டேங்குது. ஆனா இன்னொரு பக்கம் டெல்லியினுடைய கல்ச்சுரல் இம்பேக்ட் அப்படின்றது நிறைய பார்க்க முடியுது. குறிப்பா மதுரை கோயிலை மையப்படுத்தி எப்படி பாஜக வந்து ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்குதோ, தென்காசி காசி விஸ்வநாதர் கோயிலை மையப்படுத்தியும் ரொம்ப வருஷமா ஒரு பிரச்சாரம் முன்னெடுக்கப்படுது. கடைசியா சிவந்தி ஆதித்தனார் காலத்துல அந்த கோயில் புனரமைக்கப்பட்டது. அதற்கு பிறகு வந்து நிறைய ஒரு எதிர்ப்புகளை வந்து களத்துல கோயிலை நோக்கி தெரிவிக்கப்பட்டு கொண்டே இருந்தது. குறிப்பா கொரோனா காலகட்டத்துல ரொம்ப அதிகமா தப்லீக் ஜமாத்துக்கு போயிட்டு வந்தவங்கன்னு முத்திரை குத்தப்பட்டதுல வந்து தென்காசி பகுதி முக்கியமானது. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? கோவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பாஜக சொல்கிறது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, திமுக வந்து கோவில்லாம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க அப்படின்னு. அப்படி கிடையாது. இங்கே வந்து தென்காசியில் வந்து குடமுழக்கம் பண்ணதே நம்ம தான். நம்ம தான் வந்து கும்பாபிஷேகம் பண்ணது. நம்ம வந்த அப்புறம் தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் பண்ணது. நீங்கள் அப்போ பார்த்ததுக்கு இப்போ பார்த்ததுக்கு கோயிலில் வந்து நிறையா வித்தியாசங்கள் இருக்கும். கோயிலில் வந்து உள்ளேயுமே நிறையா தூய்மைப்படுத்துறது, கழிப்பறை கட்டியிருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா லான் போட்டிருப்பாங்க உள்ளே. மக்கள் வந்து உட்கார்றதுக்கு முன்னாடிலாம் அந்த மாதிரி இருக்காது. அதேமாதிரி மக்கள் நடக்கிறதுக்கான வழித்தடங்கள்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. தொடர்ச்சியாக வந்து கோவிலில் வந்து நிறையா டெவலப்மெண்ட்லாம் கோவில் உள்ளே நீங்கள் போய் பார்த்தாங்கன்னா தெரியும். அவங்களோட இது வந்து என்னென்னா, மதத்தை வச்சு அரசியல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மதவாதத்துக்காக கூட இருந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் உண்மையை பார்த்தா அப்படி இருக்காது. உண்மையாக பார்த்தோன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வந்து எல்லா மதத்தையும் பாதுகாக்குது. இந்து மதமாக இருந்தாலும் சரி, அது முஸ்லீமாக இருந்தாலும் கிறிஸ்டின், எந்த மதமாக இருந்தாலும் எல்லாரையும் மக்களை பாதுகாக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம். இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை வந்து பாஜக இங்கே ரொம்ப காலமாக செய்ய முயற்சி செய்யுது. இப்போ அதிமுக பாஜக கூட்டணியோட தான் இங்கே வந்து தேர்தலையும் இறங்குறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அதிமுக ஆனால் எடப்பாடி வந்து நான் சிறுபான்மையினர் உரிமை அப்படிலாம் விட்டு கொடுத்துட மாட்டேன் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்கிறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்போனா வந்து விட்டு கொடுத்துட மாட்டேன் அப்படின்னா, சிஏஏக்கு வந்து பாஜகவுக்கு ஒன்று கூட இருந்தவர் அவர் தான். சிஏஏ நிறுத்த அமல்படுத்தும் போது அவங்க சைன் போட்டதும் எடப்பாடி பழனிசாமி அவங்க இருந்தப்போ தான், அவங்க ஆட்சி தான் கொண்டு வந்தாங்க. ஸோ அவர் சொல்கிறது ஒன்று இருக்கும், செய்கிறது ஒன்றா இருக்கும். சொல்லும் போது பாதுகாப்பாக இருப்போம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஆனால் அவங்க செயலில் வந்து எதுலேயுமே அந்த மாதிரி இருந்தது கிடையாது. இப்போ அப்போலேருந்து இப்போ வரைக்குமே அவங்க இருந்தது கிடையாது. அதனால் அவர் சொல்கிறது வந்து மக்கள் நம்ப போகிறது கிடையாது. ஏன்னா ஒரு பெரிய மதவாத கட்சியை கூட கூட்டணி வச்சுக்கிட்டு நான் வந்து சிறுபான்மைக்கு பாதுகாப்பாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது வந்து சாத்தியமே கிடையாது. ஒன்று மக்களுக்கு அது நல்லாவே தெரியும். இந்த பகுதியில் குறிப்பாக நாடார்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதி, முக்குளத்தோரும் அதிகமாக இருக்கிறாங்க. எல்லா சமுதாயத்திலையும் ஒரு கணிசமான மக்கள் இங்கே வசிக்கிறாங்க. ஆனால் நாடார் சமுதாயத்தை குறிவைத்து எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு தூண்டுகின்ற வகையில் காமராஜருக்கு வந்து மெரினாவில் இடம் கொடுக்க மறுத்தார் கலைஞர். காமராஜர் மரணத்தின் போது காமராஜருக்கு நல்ல மரியாதையே கொடுக்கல அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரமாக முன்னெடுக்கிறாரு. இது வந்து வாக்கு வங்கியில் ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துமா? இது அந்த சமுதாயத்து மத்தியில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? மக்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். நம்ம தலைவர் அவர்கள் வந்து காமராஜருக்கு வந்து எவ்வளோ முன்னுரிமை கொடுத்தாங்கன்னு. இப்போ கூட நம்ம காமராஜர் கல்வி திட்டம் சொல்லி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க நம்ம தலைவர் அவர்கள். அதுமாரி வந்து காமராஜருக்கு வந்து ஒரு மணிமண்டபம் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெருந்தலைவர் காமராஜரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து எல்லாருக்குமான தலைவர் தான். இந்த சமுதாயத்துக்கு அப்படின்னு நம்ம யாரையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அவர் எல்லாருக்குமான தலைவர். அவர் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாள். ஆமாம், அந்த மாதிரி கொண்டு வந்துருக்கனால எடப்பாடி சொல்கிறது வந்து மக்கள் மத்தியில் எடுக்கப்படாது. ஆலங்குளம் பாவூர் சத்திரத்தில் ஒரு காமராஜர் சிலை இருக்குது. ஆலங்குளத்தில் அதுமாரி ஒரு காமராஜர் சிலை இருந்தது. அது நம்ம தான் வந்து போராடி அந்த சிலையை, ஒரு பெரிய சிலை வந்து ரோட்டில் இருந்தது. ரோடை வந்து விரிவாக்கம் பண்ணும்போது சிலையை எடுத்துட்டாங்க. திரும்ப அந்த சிலையை அமைக்கிறதுக்கு நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் தான் வந்து பெரிய முயற்சி எடுத்து அந்த சிலையை அமைச்சது நம்ம தான். பெருந்தலைவருக்கு என்னென்ன சிறப்புகள்லாம் செய்ய முடியுமோ செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கணும். இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி திமுக தலைவரை பற்றியும் இளைஞரணி செயலாளரை பற்றியும் அவர் கேட்க, குறிப்பாக ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் குறிவைத்து தொடர்ந்து ஒரு பிரச்சாரத்தை நடத்திக்கிட்டே இருக்கிறாரு. கொரோனாலேயே போயிருக்கலாமே அப்படின்னு ஒரு தடவை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பால்டாயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிசுகிசுவான ஒரு விஷயத்த அது தொடர்ந்தும் அவர் பேசுகிறாரு. ஆமாம், நான் 10க்கு 10 தடவை பேசுவேன் அப்படின்னு அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இது எப்படி பார்க்குறீங்க? அவர் வந்து எப்படின்னா ஒரு அரசியல் நாகரிகம் அந்த தன்மையை இழந்துட்டார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அவருக்கான அந்த ஒரு எதிர்க்கட்சி தலைவர்னா எப்படி பேசணும், ஒரு நாகரிகம், அரசியல் நாகரிகம் சொல்லி நம்ம இருப்போம். அதை வந்து அவர் இழந்துட்டார். என்ன பேசணும் அப்படின்னு தெரியாமல் தோல்வி பயம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன வேணாலும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. சரி, எவ்வளோ கீழே வேணாலும் இறங்கி அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்து ரொம்ப தரம் தாழ்ந்து பேச ஆரம்பிச்சிட்டார்.
எங்கே நீங்கள் எல்லா மீட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா அப்படி தான். ஏன்னா வந்து ஒரு ஒரு முதல்வர் தமிழ்நாட்டோட முதலமைச்சரை வந்து ஒருமையில் பேசுகிறாரு அப்படின்னும்போது அது வந்து எவ்வளோ தவறான ஒரு விஷயம் அப்படின்றது வந்து அவருக்கு புரியல. இதெல்லாம் இதெல்லாம் பேசினா அவங்க தொண்டர்கள்லாம் ரசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பேசுகிறாரா, இல்லை என்ன எண்ணத்தில் பேசுகிறாரு அப்படின்றது தெரியல. அவர் தொடர்ச்சியாக இதே மாதிரி தான் ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஓகே. அது உண்மையை சொல்லப்போனால் இப்போ தலைவர் அவர்களை பொறுத்த வரைக்கும், எங்களை பொறுத்த வரைக்கும் எதிரில் இருக்கவங்க பேச்சுக்கு இடம் கொடுத்து நம்ம இதுவாக இல்லாமல் அவங்க வந்து நம்மளை நம்மளை டைவெர்ட் பண்ணுறதுக்காக நிறையா சொல்லுவாங்க. தலைவர் அவர் சொன்னதான், நம்மளை டைவெர்ட் பண்ணுறதுக்காக அவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க, இப்படி எந்த அளவுக்கு வேணாலும் சூழ்ச்சி பண்ணுவாங்க. ஆனால் அந்த இதுக்கு எதுவுமே நீங்கள் போயிடாதீங்க. நம்மளோட கடமை மக்களை சந்தித்து வாக்கு பெற்று பெருவாரியான வாக்கில் 200க்கும் மேற்பட்ட தொகுதி வெற்றி அடையணும். அதுக்காக நீங்கள் இப்போ உழைச்சிட்டே இருங்க, மற்றதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த வழியில் நாங்கள் அதுக்குன்னு ஒரு டைம் வரும். மக்கள் அதுக்கு அவர் பேசுகிறதுக்கு மக்களுக்கு தகுந்த பதிலடி கொடுப்பாங்க. ஓகே. இந்த தடவை களத்தில் புதுசாக நடிகர் விஜயினுடைய கட்சி வந்திருக்கு. இளைஞர்கள் எங்கள் பக்கம்தான், பெண்கள் எங்கள் பக்கம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பிரச்சாரம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. அதே போல் அவர் ஒவ்வொரு ஊருக்கு போகும்போதும் அங்கே இருக்கக்கூடிய சாதிகளுக்கு ஏற்றவாறு தலைவர்களை தேர்ந்தெடுத்து நான் இவங்களுடைய வாரிசு அப்படின்றத அவர் பேசுகிறத வழக்கமாக மாற்றிருக்கிறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? இளைஞர்கள் வச்சு தான் நான் அரசியல் பண்ணுறேன், இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலான்றாரு. ஆனால் அவங்களோட கேண்டிடேட் லிஸ்ட்லேயே எத்தனை இளைஞர்கள் இருக்காங்கன்னு எண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும் அவர் எந்த அளவுக்கு இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு. இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தெளிவாகவே இருக்கிறாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எது வந்து முன்னேற்ற பாதை கொண்டு போகிறது, எது வந்து தமிழ்நாடு வளர்ச்சிக்கு, நம்ம மாநிலத்தோட வளர்ச்சிக்கு எந்த கட்சி வந்து பெரும் அளவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து இளைஞர்கள் நல்லாவே தெரிஞ்சு வச்சுருக்காங்க. இளைஞரோட சப்போர்ட் நீங்கள் பிரச்சாரத்தில் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா இளைஞர்களோட சப்போர்ட் அதிகமாக இருக்குது. நிறைய இளைஞர்கள் அவங்களே தன்னெழுச்சியாக திரண்டு வராங்க. திரண்டு வந்து ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. அதனால் இளைஞர்களோட சப்போர்ட்டை வச்சு இளைஞர்கள் சப்போர்ட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான், திமுகவுக்கு தான் இருக்குது. புதிய தேர்தல் வாக்குறுதிகள் அதை எப்படி பார்க்குறீங்க? இந்த தடவை களத்தில் அதனுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது? புதிய தேர்தல் வாக்குறுதியில் வந்து மெயினாக ஹைலைட்டானது வந்து 8000 ரூபாய் கூப்பன். அந்த கூப்பன் வந்து மக்கள் மத்தியில் பெரிய லெவலில் ரீச் ஆகிருக்கு. தலைவர் அவர்கள் சொன்ன மாதிரி அது வந்து ஒரு இல்லத்தரசிக்காக ஒரு அண்ணன் கொடுக்குறது. உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்குமா அப்படின்னு சொல்லி கொடுக்குறது தான். ஏன்னா வந்து இதுதான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு இல்லாமல் ஒரு பொருளாக வாங்கி கொடுத்தோம், இதுதான் கொடுத்தோம் அப்படின்னா சில பேருக்கு அது தேவைப்படாமல் இருக்கும். அதுவே வந்து ஒரு கூப்பனாக அவர் கொடுத்துட்டாரு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ வாங்கிக்கோ. வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜு வேணாம், வாஷிங் மிஷின் வாங்கிக்கோ. இல்லை வேறு ஏதாவது இண்டக்ஷன் ஸ்டவ் வேணாலும் வாங்கிக்கோ, மைக்ரோவேவ் ஓவன், இதுமாதிரி உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ வாங்கிக்கோ, உனக்கு எந்த கடையில் பிடிக்குமோ வாங்கிக்கோ, உனக்கு எந்த பிராண்டு பிடிக்குமோ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு அண்ணனாக நான் தரேன், உனக்கு பிடிச்சதை போய் வாங்கிக்கோ, யாரும் இதை கேள்வி கேட்கவும் முடியாது, நீங்கள் வாங்க போகிறது யாரும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காரு. அதில் வந்து பெரும் அளவில் ஆதரவு இருக்குது. மருத்துவத்துறை சார்ந்து சில அறிவிப்புகளை பார்க்கும்போது வயது முதிர்ந்தோருக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு அல்லது முழு உடல் பரிசோதனை செய்ய மருத்துவமனைகளில் தனி வசதி செய்து தரப்படும், இது மாதிரியான அறிவிப்புகளை பார்க்க முடியுது. முதலமைச்சர் ஏற்கனவே சென்சஸ் தொடர்பான பேச்சு வந்தபோது அல்லது ஃபினான்ஸ் கமிஷன் தொடர்பான பேச்சு வந்தபோது தமிழ்நாட்டில் வந்து ஏஜ்டு பாப்புலேஷன் அதிகமாகிட்டே போகிறாங்க அப்படின்றத மையப்படுத்தி இருந்தார். ஒரு மருத்துவராக நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? ஏஜ் பாப்புலேஷன் வந்து எப்போவுமே அது வந்து நீங்கள் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு சர்க்குலேட்டர் மாதிரி வரும். கொஞ்சம் ஒர்க்கிங் பாப்புலேஷன் பார்ப்பாங்க, அப்புறம் ஏஜ் பாப்புலேஷன் பார்ப்பாங்க. ஸோ நம்ம வந்து ஒர்க்கிங் பாப்புலேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் நிறைய கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் பாப்புலேஷன் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. நம்ம திராவிட மாடல் ஆட்சி பார்த்திங்கன்னா ரெண்டுத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஏஜ் பீப்புளும் நம்ம வந்து இது பண்ணிடக்கூடாது. இப்போது நீங்கள் உதாரணத்துக்கு சைனா மாதிரி எடுத்திங்கன்னா ஏஜ் பாப்புலேஷன்லாம் வந்து அவங்க ஒரு பேர்டனாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஊரில் அந்த மாதிரி இல்லாமல் ஏஜ் பாப்புலேஷன் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக வந்து அவங்களுக்கு தேவைப்படுறது வந்து என்னென்னா மருத்துவ வசதிகள் தேவைப்படும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமானது தான். நம்ம ஏற்கனவே வந்து மக்களை தேடி மருத்துவம்னு சொல்லி திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த திட்டத்துப்படி பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக அதில் பயனடைகிறது ஃபுல்லாக இந்த ஏஜ் பாப்புலேஷன் தான் இருப்பாங்க. யாருனாலும் ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியாது, இந்த ஹைப்பர் டென்சிவ் பேஷண்ட்டு, சுகர் பேஷண்ட் இருந்தாங்கன்னா அவங்கள போய் நேரடியாக போய் பார்க்குறது. ஹைப்பர் டென்ஷன்லாம் ஒரு நோயினே தெரியாமல் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஹைப்பர் டென்ஷன் நோயின்னு தெரியாது, சுகர் இருந்துச்சுன்னா தெரியாது அவங்களுக்கு. அதனால் டயபெட்டிக்ஸ்லாம் அதை போய் பார்த்து கண்டறிஞ்சு அவங்களுக்கு ரெகுலராக மெடிசன் கொடுக்குறதும் மக்களை தேடி மருத்துவம்ன்றதுல மக்களுக்கு நல்லா ரீச் ஆகிருக்கு. ஓகே. அதனால நிறையா குறைஞ்சிருக்கு. சென்சஸ் பார்த்திங்க அப்படின்னா நிறையா அந்த அவங்களோட இதெல்லாம் குறைஞ்சிருக்கு. அதிமுக, தாவேகா, நாம் தமிழர் அப்படின்ற எதிர் வேட்பாளர்கள் களத்தில்
நீங்கள் புதிய வேட்பாளராக இந்த முறை களத்தில் இறங்கியிருக்கீங்க. உங்கள் தொகுதி வாக்காளர்களுக்கு நீங்கள் நேரடியாக என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ அதை சொல்லலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கலைக்கதிரவன், சுபையாபுரத்தை சேர்ந்தவன். உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கோம். கடந்த 2 ஆண்டு காலமாகவே உங்களோட கூட சேர்ந்து பயணிச்சுட்டு வந்துட்டுருக்கேன். இந்த சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் எல்லாம் பெருவாரியான வாக்குகள் அளித்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. மிக்க நன்றி. உங்களுடைய பணிச்சூழலுக்கு மத்தியிலையும் இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி.